Hello my dear family, I am back with your favorite Fantastic 14. இன்னைக்கு Fantastic 14ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு verb எடுத்துக்கிட்டு அந்த verb-ஓட nouns, different nouns, adjectives, prepositions இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து multiple sentences, multiple phrases நம்ம மேக் பண்றது, அதோடைய மீனிங் என்ன, அது எப்படி வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு லெசன்ல நம்ம இந்த ஸ்டே அப்படின்ற verb இருக்கு இல்லையா, ஸ்டேனா நம்ம ஜென்ரலாக வந்து தங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் இதோட நம்ம டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரெப்பசிஷன் இதெல்லாம் ஆட் ஆகும்போது அதோடைய மீனிங் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1 in our list is ஸ்டே இன். ஸ்டே இன் அப்படின்னா ஸ்டே இன் யுவர் ஹோம் அப்படின்றதான் இதோடைய மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் நைட் வி ஸ்டேட் இன் அண்ட் வாட்ச்ட் அ மூவி அப்படின்னு சொல்லலாம். நேற்று நைட்டு நாங்கள் வீட்டிலே இருந்து மூவி பார்த்தோம். இதோடைய மீனிங் வந்து வெளியில் போகாமல் வீட்டிலே இருக்கிறது. ஸ்டே இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீட்டிலே இரு அப்படின்றதான் இதோடைய மீனிங். நம்ம ஸ்டே ஹோம் கூட சொல்லுவோம். ஸ்டே ஹோம் அப்படின்னாலும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து ஸ்டே சேஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேர்வெல். பத்திரமா இருங்க, எந்த ஒரு ட்ரபிள்லையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே சேஃப் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டே ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆல்வேஸ் ஸ்டே ஹாப்பி லைக் திஸ். இதே மாதிரி எப்போவும் சந்தோஷமாக இரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நம்பர் 4 in our list is ஸ்டே அவேக். ஸ்டே அவேக் அப்படின்றது நாட் டு கோ டு பெட், அதாவது முழிச்சிருக்கிறது, இரவெல்லாம் முழிச்சிருக்கிறது, தூங்க போகாமல் முழிச்சிருக்கிறதுக்கு ஸ்டே அவேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஸ்டேட் அவேக் ஆல் டே எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்று ஃபுல்லாக நான் வந்து தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ கான்ட் ஸ்டே அவேக் எனி லாங்கர், ஐ ஃபீல் ஸ்லீப்பி, ஐ எம் கோயிங் டு பெட் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே என்னால் முழிச்சிருக்க முடியாது, இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் அக்கம்ப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக உங்களை வந்து கூடவே சேர்ந்து முழிக்க வச்சுருக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது இதுக்கு மேலே என்னால் முழிச்சிருக்க முடியாது, ஐ கான்ட் ஸ்டே அவேக் எனி லாங்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நம்பர் 5 in our list is ஸ்டே அப். ஸ்டே அப் அப்படின்னா we stayed up till 3 o'clock last night and we were chatting about our childhood memories. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, நாங்கள் இரவு 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம், நாங்கள் எங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ், குழந்தை பருவத்தில் நடந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் சேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 6 in our list is ஸ்டே பிளெஸ்ட். ஸ்டே பிளெஸ்ட் அப்படின்றது நம்ம யார்கிட்ட சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட லவ்ட் ஒன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதே மாதிரி எப்போவும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்பர் 7 in our list is ஸ்டே ஓப்பன். ஸ்டே ஓப்பன் அப்படின்றது ரிமைன் ஓப்பன் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இப்போது ஏதாவது ஒரு ஷாப்ஸ் அல்லது ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடை வந்து இரவு 1 மணி வரைக்கும் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இரவு முழுவதும் திறந்துருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டு, எப்போ வேணாலும் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டேஸ் ஓப்பன் ஆல் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் திஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டேஸ் ஓப்பன் அன்டில் 1 AM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரவு 1 மணி வரைக்கும் இது வந்து திறந்துருக்கோம், நைட்டு ஃபுல்லாக இது வந்து திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 8 in our list is ஸ்டே காம். ஸ்டே காம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அமைதியாக இரு, பொறுமையாக இரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டே காம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது ஸ்டே காம், யூ சீம் ஆல் டென்ஸ்ட் அப், திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, பொறுமையாக இரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டே காம் அப்படின்ற இந்த கலோகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்றது நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, concentrate on one particular activity, keep concentrating.
இதை வந்து நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஃபோக்கஸ்ட் யூஸ் பண்ணுவோம். யூ காட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் நியூ ஜாப். இப்போ ஒருத்தவங்க வந்து புது வேலை கிடச்சி ஒரு நியூ ஜாப் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா, நீ இந்த ஜாபில் இந்த ஒர்க்கில் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ காட் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் நியூ ஜாப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்றதான் இதோடைய மீனிங். நம்பர் 10 in our list is stay updated. ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னா இதோட மீனிங் வந்து தகவல்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்றதான் இதோடைய மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் டு ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்டே ஹெல்தி. இதே இந்த ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேர்வெல்லாக நம்ம வந்து நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்கிறது தான். ஸ்டே ஹெல்தி அப்படின்னாலும் ஹெல்த்தியாக இரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ கோ வாக்கிங் டு ஸ்டே ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம், கோ ஸ்விம்மிங், கோ ஜாகிங் டு ஸ்டே ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, ஐ கோ டு வாக்கிங், ஐ கோ டு ஸ்விம்மிங் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கோ வாக்கிங், கோ ஜாகிங், கோ ஸ்விம்மிங் டு ஸ்டே ஹெல்தி அப்படின்னு சொல்லணும். 12 in our list is ஸ்டே அவே. ஸ்டே அவே அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்தோ அல்லது ஒரு பிளேஸில் இருந்தோ தள்ளி விலகி இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டே அவே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம், ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் ஃப்ரீ டைம் யாராவது கேட்குறாங்க, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஐ யூஸ்வலி வாட்ச் டிவி பட் ஐ ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வழக்கமாக டிவி பார்ப்பேன், பட் வந்து நான் நெகட்டிவ் நியூஸில் இருந்து நான் வந்து விலகி இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன். ஐ வாட்ச் காமெடிஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம். ஐ வாட்ச் காமெடிஸ் ஆர் மூவிஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஸ்டே அவே அப்படின்னா விலகி இருக்கிறது. ஸ்டே அவே ஃப்ரம் லார்ஜ் கேதரிங்ஸ். இப்போ நம்ம COVID-19 ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் க்ரௌட்ஸ், ஸ்டே அவே ஃப்ரம் லார்ஜ் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்டே கிரவுண்டட். ஸ்டே கிரவுண்டட் இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ஒரு உச்சத்துக்கு போனாலும் நம்ம எந்த மாதிரியான ஒரு புகழை அடைஞ்சாலும் ஆல்வேஸ் ட்ரை டு ஸ்டே கிரவுண்டட் அப்படின்னா தன்னடக்கத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஸ்டே கிரவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ட்ரைங் டு ஸ்டே கிரவுண்டட் டெஸ்பைட் ஆல் த ஃபேம் அண்ட் ப்ரைஸ். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவரை என்னதான் அவருக்கு வந்து புகழும் பாராட்டுகளும் நிறைய வந்தாலும் அவர் எப்பவுமே ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 14, the last and final one is stay tuned. Stay tuned means keep watching or keep listening something. ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்ட்டோ அல்லது டிவிலேயோ நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது, யூடியூப்பில் டிவியில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டே டியூன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விளம்பர இடைவேளையில் ஸ்டே டியூன் வி வில் பி ரைட் பேக், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ஸ்டே டியூன் அப்படின்றது. ஓகே, that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த 14 ஃபண்டாஸ்டிக் ஃப்ரேசஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு வேர்டை வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஃப்ரேசஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். So keep practicing, stay tuned. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.